வணக்கம் கும்பம் ராசி அன்பு நேயர்களே. பொதுவாகவே கும்ப ராசிக்காரர்கள் என்றாலே வழக்கமான பாதையில் நடக்காதவர்கள், புதிய பாதையை உருவாக்குபவர்கள். இவர்களின் சிந்தனை காலத்தை முந்தியதாகவும் சமூகத்தை தாண்டியதாகவும் இருக்கும். எல்லோரும் இப்படித்தான் செய்கிறார்கள் என்ற வார்த்தை இவர்களுக்கு பொருந்தாது. உலகம் எங்கு போகிறது என்பதை பார்க்காமல் உலகம் செல்ல வேண்டிய திசையை இவர்கள் தீர்மானிக்க விரும்புவார்கள். இவர்களின் மனம் ஒரு திறந்த வானத்தைப் போல எல்லையில்லாத கனவுகள், புதுமையான எண்ணங்கள், மனிதநேயமான நோக்கங்கள் நிரம்பியதாக இருக்கும். கும்ப ராசிக்காரர்களின் அறிவாற்றல் சாதாரண அறிவு அல்ல, அது ஆராயும் அறிவு, கேள்வி எழுப்பும் அறிவு, மாற்றத்தை உருவாக்கும் அறிவு. இவர்கள் எதை பார்த்தாலும் ஏன், எப்படி, இதை இன்னும் சிறப்பாக மாற்ற முடியுமா என்று சிந்திப்பவர்கள். பழைய மரபுகளை மதித்தாலும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை உயர்க்க தயங்க மாட்டார்கள். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சீர்திருத்தம், ஆன்மீகம் எல்லாவற்றிலும் இவர்களின் சிந்தனை புதுமையாக ஒளிரும். கும்ப ராசிக்காரர்களின் மனம் மிகவும் மென்மையானது, ஆனால் அதை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். தனிப்பட்ட உணர்ச்சிகளை விட மனித குலத்தின் நலனே இவர்களுக்கு முக்கியம். ஒருவரின் துயரம் இவர்களின் மனதை ஆழமாக தொடும், ஆனால் அதை பற்றி அதிகமாக பேசாமல் செயலில் உதவி செய்வார்கள். நட்பு, சகோதரத்துவம், சமத்துவம் போன்ற மதிப்புகளை உயிராக கருதுவார்கள். காதலில் கூட உடைமை உணர்வை விட புரிதலும் சுதந்திரமும் முக்கியம். கும்பராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான வேலைகளில் நீண்ட நாள் நிலைத்திருக்க மாட்டார்கள். புதுமை, சுதந்திரம், சவால் இருந்தால்தான் அவர்கள் முழு திறனையும் வெளிப்படுத்துவார்கள். ஐடி, ஆராய்ச்சி, அறிவியல், சமூக சேவை, அரசியல், எழுத்து, ஊடகம், கண்டுபிடிப்புகள், ஆன்மீக வழிகாட்டுதல் போன்ற துறைகளில் இவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். பணத்தை விட இந்த வேலை உலகத்திற்கு என்ன மாற்றம் தருகிறது என்பதே இவர்களின் வெற்றி கோல். கும்பராசிக்காரர்கள் பணத்தை தேடி ஓட மாட்டார்கள், ஆனால் பணம் இவர்களை தேடி வரும். காரணம், இவர்களின் எண்ணங்களும் செயல்களும் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் தன்மை கொண்டவை. ஆரம்ப காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் காலப்போக்கில் நிலையான செல்வம், மேலும் மதிப்பு, புகழ் அனைத்தும் சேரும். திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய பொருளாதார உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் கும்பராசிக்காரர்கள் சற்று மௌனமாக இருப்பார்கள், ஆனால் குடும்பத்தின் நலனுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். உறவுகளில் சுதந்திரம் வேண்டும், கட்டுப்படுத்தினால் விலகி விடுவார்கள். சமூகத்தில் இவர்களுக்கு தனி மதிப்பு இருக்கும். அவர்கள் வித்தியாசமானவர்கள், குறிப்பாக ஆனால் நியாயமானவர்கள் என்று கூட சொல்லப்படுவார்கள். காலம் செல்ல செல்ல குடும்பத்திலும் சமூகத்திலும் இவர்களின் மதிப்பு பல மடங்கு உயரும். கும்பராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல, அது உணர்வு, அனுபவிக்கும் உண்மை. வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் இவர்களுக்கு ஆன்மீக உயர்வு, மன அமைதி, பிறருக்கு வழிகாட்டும் சக்தி கிடைக்கும். பலரின் வாழ்க்கையில் வெளிச்சமாக வழிகாட்டியாக இருப்பது இவர்களின் விதி. தனக்காக அல்ல, உலகத்திற்காக வாழும் யோகமே கும்பராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம். அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது பிறப்பிலேயே விதிக்கப்பட்ட ஒன்று. சாதாரண வாழ்க்கையில் தொடங்கினாலும் காலத்தின் ஓட்டத்தில் இவர்களுக்கு அதிகாரம், செல்வாக்கு, தலைமை பொறுப்பு தானாகவே வந்து சேரும். நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளாமல் மற்றவர்கள் நீங்கள்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று அழைக்கும் நிலை உருவாகும். அரசியல், நிர்வாகம், பெரிய நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் போன்ற இடங்களில் இவர்களின் குரல் தீர்மானமாக மதிக்கப்படும். காலம் செல்ல செல்ல ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் சக்தி இவர்களுக்குள் இயற்கையாக வெளிப்படும். கும்பம் ராசிக்காரர்களின் பண யோகம் மெதுவாக ஆனால் உறுதியானது. இவர்கள் ஒரு நாளில் பணக்காரர் ஆக மாட்டார்கள், ஆனால் ஒருமுறை உயர்ந்தால் மீண்டும் கீழே இறங்காத உயர்வு அது. புதுமையான யோசனைகள், தொழில்நுட்பம், வெளிநாட்டு தொடர்புகள், ஆன்லைன் தொழில்கள், சமூக அடைப்பிலான முயற்சிகள் மூலம் கோடீஸ்வர நிலையை அடைவார்கள். திடீர் லாபம், எதிர்பாராத முதலீட்டு வெற்றி, பழைய முயற்சிகள் திடீரென பெறும் நலனை பெறுவது போன்ற அதிசயங்கள் இவர்களின் வாழ்க்கையில் நிகழும். கும்ப ராசிக்காரர்களின் காதல் சாதாரணமானது அல்ல, அது நட்பில் தொடங்கி புரிதலில் வளர்ந்து ஆன்மீக இணைப்பாக மாறும். இவர்களுக்கு துணை என்பது கட்டுப்படுத்துபவர் அல்ல, புரிந்து கொண்டு சுதந்திரம் தருபவராக வேண்டும். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான நம்பிக்கையை அடும். ஆரம்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் காலப்போக்கில் ஒருவருக்கொருவர் ஆழமான மதிப்பும் ஆதரவுமாக மாறும். நல்ல ஆலோசகர், நல்ல நண்பர், நல்ல வாழ்க்கை துணை மூன்றும் ஒரே நபராக அமையும் யோகம் இவர்களுக்கு உண்டு. கும்ப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பெரிய வீடு, மனதிற்கு பிடித்த இடம், வசதியான வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கும். ஆரம்பத்தில் வாடகை வீடுகள், இடமாற்றங்கள் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல சொந்த வீடு, நிலம், முதலீடு சொத்துக்கள் உருவாகும். வாகன யோகம் மிக வலுவானது. தேவைக்காக வாங்கிய வாகனம் பெருமைக்காக அடையாளமாக மாறும். நாம் நினைத்ததை விட பெரியது கிடைத்து விட்டதே என்று சொல்வதற்கான தருணங்கள் நிச்சயம் வரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு தொடர்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் திருப்பம். வேலை, தொழில், கல்வி, ஆன்மீகம் காரணமாக இருந்தாலும் வெளிநாட்டு அனுபவம் இவர்களின் சிந்தனையை முற்றிலும் மாற்றும். பல நாடுகள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் இவர்களின் வாழ்க்கை பாடமாக மாறும். வெளிநாட்டில் இருந்து வரும் வாய்ப்புகள், வருமானம், மதிப்பு அனைத்தும் வாழ்க்கைகளை உயர்த்தும்.
கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை உள்ளே வைத்துக் கொள்வதால் சில நேரங்களில் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆனால் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை, தியானம், தனிமை நேரங்கள் இவர்களுக்கு பெரிய மருந்து. காலப்போக்கில் உடல் வலிமையும் மன அமைதியும் அதிகரிக்கும். நீண்ட ஆயுள், முதுமையிலும் சுறுசுறுப்பான சிந்தனை, பிறருக்கு ஆலோசனை வழங்கும் நிலை, இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையின் அழகான முடிவாக அமையும். அதே போலதான் கும்ப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் அவர்கள் தங்களுக்கே தெரியாமல் வைத்திருக்கும் சக்திகள். வெளியில் அமைதியாக சற்றே தனிமையாக தோன்றினாலும் உள்ளே ஒரு புரட்சிகர ஆற்றல் கொந்தளித்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் உடனடியாக முடிவெடுக்கும் திறன், எதிர்காலத்தை முன்கூட்டியே உணரும் உள்ளுணர்வு, மனிதர்களின் உண்மையான முகத்தை வார்த்தை இல்லாமலே புரிந்து கொள்ளும் சக்தி இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் தனக்குள் வைத்துக் கொள்ளும் பழக்கம் சில சமயம் மன அழுத்தமாக மாறும். இதுவே அவர்களின் ஒரே பலவீனம். கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது. அது திடீர் திருப்பங்களால் நிரம்பிய ஒரு பயணம். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இதுவரை நடந்தது எல்லாம் இதற்குத்தானா என்று நினைக்க வைக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். வேலை, பணம், உறவுகள், இடமாற்றம் எல்லாம் ஒரே நேரத்தில் மாறும். அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் சில மாதங்களுக்குள் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தில் நிலைபெறும். இது சாதாரண அதிர்ஷ்டமல்ல, இது விதி கொடுத்த பெரிய மேடை. கும்பராசிக்காரர்கள் தனிமையை பயப்பட மாட்டார்கள். மாறாக அதையே சக்தியாக மாற்றிக்கொள்வார்கள். பிறர் பேசாத நேரங்களில் இவர்கள் தங்களை பற்றியும் உலகை பற்றியும் ஆழமாக சிந்திப்பார்கள். அந்த மௌன நேரங்களில் தான் வாழ்க்கையின் பெரிய முடிவுகள் எடுக்கப்படும். சிலர் இவர்களை ஆர்வமாய் பார்க்கிறார்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய அறிவு பெருக்கே ஓடிக்கொண்டிருக்கும். தனிமை இவர்களுக்கு சாபம் அல்ல, அது வரம். கும்பராசிக்காரர்களின் புகழ் மெதுவாக வரும். ஆனால் ஒருமுறை வந்தால் அது ஆழமாக வேரூன்றும். ஒரே ஒரு கருத்து, ஒரே செயல், ஒரு தீர்மானம், இதுவே இவர்களை பலரின் கவனத்திற்கு கொண்டு வரும். சமூகம், ஊடகம், எழுத்து, பேச்சு, சேவை, கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் திடீர் புகழ் கிடைக்கும். இவர் யார் என்று கேட்டவர்கள் இவரை போல் ஒருவர் இல்லை என்று நிகழும் நிலை உருவாகும். கும்பராசிக்காரர்கள் வெளிப்படையாக சண்டை போட மாட்டார்கள். ஆனால் அவர்களின் உயர்வு பலருக்கு பொறாமைகளை ஏற்படுத்தும். சிலர் மறைமுகமாக தடைகள் போட முயற்சிப்பார்கள். ஆனால் இங்கேயே விதி இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை வழங்குகிறது. எதிரிகள் தங்கள் திட்டங்களிலேயே சிக்கிக் கொள்வார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு நேரடி தீங்கு செய்யும் சக்தி யாருக்கும் இல்லை. காரணம், இவர்களின் நேர்மை மற்றும் மனிதநேயமே மிகப்பெரிய கவசம். வாழ்க்கையின் பின்பாதியில் கும்பராசிக்காரர்கள் ஒரு தனி உயரத்தை அடைவார்கள். பணம், பதவி, புகழ் எல்லாம் இருந்தாலும் அதைவிட பெரிய ஒன்று மன நிறைவு. கிடைக்கும் பிறருக்கு ஆலோசனை வழங்கும் ஞானி போல பலர் இவர்களை அணுகுவார்கள். இந்த மனிதர் வாழ்க்கையை புரிந்து கொண்டவர் என்ற பெயர் நிலைத்திருக்கும். இதுதான் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையின் அழகான உச்சம். மேலும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிறங்கள் கூட அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் சக்தி கொண்டவை. நிலம், ஊதா, மின்சாம்பல், வெண்மை போன்ற நிறங்கள் இவர்களின் சிந்தனைகளை தெளிவாக்கி முடிவெடுக்கும் திறனை எடுக்கும். எண்களின் 4, 7, 11, 22 ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றும் அதிர்ஷ்ட எண்கள். சனிக்கிழமை தோன்றும் புதன்கிழமை இவர்களுக்கு விசேஷமான சக்திகளை அளிக்கும் நாட்களாக இருக்கும். குறிப்பாக மாலை நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் தன்மை கொண்டவை. கும்பம் ராசிக்காரர்களுக்கு தோஷங்கள் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் திடீரென நின்றுவிடும் போல தோன்றும். இது வெளிப்புற தடைகள் அல்ல, உள்மனதில் தேக்கி வைத்த எண்ணங்களின் விளைவு. எளிய பரிகாரம், வாரத்தின் ஒரு நாள் தனிமையில் அமைதியாக அமர்ந்து கடந்த கால சுமைகளை மனதிலிருந்து விடுவிப்பது. நீர், காற்று, வானம் போன்ற இயற்கை அம்சங்களோடு நேரம் செலவிடுவது இவர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக மாறும். தேவையில்லாத உறவுகளை விடுவிட்டால் வாழ்க்கை தானாகவே ஓடத் தொடங்கும். கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சொற்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இவர்கள் சொல்வது சில நேரங்களில் தாமதமாக நடந்தாலும் தவறாமல் நிறைவேறும். பெயரில் கா, சா, தா, நா போன்ற எழுத்துக்கள் இருந்தால் அதிர்ஷ்ட ஓட்டம் வேகமாகும். எழுதுதல், பேசுதல், கற்பித்தல் போன்ற செயல்கள் இவர்களின் வாழ்க்கையை புதிய திசைக்கு திருப்பும். ஒரு நாள் எழுதத் தொடங்கிய ஒரு சிறிய கருத்து காலப்போக்கில் பெரிய அடையாளமாக மாறும். கும்பம் ராசிக்காரர்கள் காலத்தோடு சண்டை போட மாட்டார்கள். காலத்தை புரிந்து கொண்டு பயணிப்பார்கள். வாழ்க்கையின் சில ஆண்டுகள் நிலைக்குலைவு போல தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு பெரிய உயர்வுக்கான தயாரிப்பு காலம். அந்த நேரங்களில் பொறுமை, மௌனம், சிந்தனை இவை மூன்றையும் கையில் வைத்தால் அடுத்த கட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை தரும். தாமதமாக கிடைக்கும் வெற்றி நீண்ட நாள் நிலைக்கும். இதுவே இவர்களின் விதி. கும்ப ராசிக்காரர்களின் மிதுனம், துலாம் போன்ற காற்று ராசிகளுடன் அறிவு ரீதியாக ஆழமான இணைப்பை உருவாக்குவார்கள். சிம்மம், விருச்சிகம் போன்ற தீவிர ராசிகளுடன் ஆரம்பத்தில் மோதல்கள் இருந்தாலும் காலப்போக்கில் பரஸ்பர மதிப்பு உருவாகும். எந்த ராசியாக இருந்தாலும் சுதந்திரத்தை மதிக்கும் ஒருவர் கிடைத்தால் கும்ப ராசிக்காரர்கள் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது தனக்காக வாழ அல்ல, பிறரை உயர்த்தி ஒரு காலகட்டத்தை மாற்றுவதற்காக. இவர்களின் வாழ்க்கை சிலருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் காலம் கடந்த
பிறகு அவர்கள் இல்லாமல் இதை நினைக்கவே முடியாது என்று சொல்ல வைக்கும் அடையாளத்தை விட்டு செல்வார்கள். இதுதான் கும்பராசியின் மிகப்பெரிய பெருமை. குறிப்பாக கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை சாதாரண கர்ம வட்டத்தில் சிக்கியதில்லை. இவர்களுக்கு பல பிறவிகளின் அனுபவங்கள் ஒரே வாழ்க்கையில் செயல்படுவது போல உணர்வு இருக்கும். சிலரை பார்த்தவுடனே இவரை எங்கோ தெரிந்த மாதிரி இருக்கே என்று தோன்றுவது, சில இடங்களில் காரணமில்லாத ஈர்ப்பு அல்லது விலகுகள் உருவாகுவது, இவை அனைத்தும் கரும தொடர்புகளின் சாட்சிகள். கடந்த பிறவியில் தொடங்கிய ஒரு நல்ல செயல் இந்த பிறவியில் திடீர் உதவியாக, அதிர்ஷ்டமாக, பாதுகாப்பாக வந்து சேரும். அதே போல செய்யாமல் விட்ட ஒரு கடமை வாழ்க்கையில் ஒரு சின்ன தடையாக தோன்றும். ஆனால் அதை சரி செய்தால் முழு பாதையும் சுத்தமாகும். கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே ஒரு முடிவு முழு கதைகளையும் மாற்றும். அது வேலை மாற்றமாக இருக்கலாம், ஒருவரை விட்டு விலகுவதாக இருக்கலாம், அல்லது புதிய பாதையை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம். அந்த முடிவை எடுக்கும் போது பயம், குழப்பம், தனிமை எல்லாம் சேர்ந்து வரும். ஆனால் அந்த ஒரு ஆம் அல்லது இல்லை என்ற சொல்லுக்கு பிறகே வாழ்க்கை வேகமாக நகரும். பின்னால் திரும்பி பார்க்கும் போது அந்த நாள்தான் என் வாழ்க்கை தொடங்கியது என்று சொல்லும் அளவுக்கு அந்த முடிவு முக்கியமானதாக மாறும். கும்பம் ராசிக்காரர்கள் பேசாமல் விட்ட சொற்களாலும் செய்யாமல் விட்ட செயல்களாலும் கூட வாழ்க்கையை கட்டுப்படுத்துவார்கள். தேவையற்ற இடங்களில் மௌனம் காக்கும் திறன், சண்டைகளை தவிர்க்கும் புத்திசாலித்தனம், நேரம் வரை காத்திருக்கும் பொறுமை, இவையெல்லாம் இவர்களின் மறைமுக வெற்றி ஆயுதங்கள். சில நேரங்களில் மற்றவர்கள் இவர் ஏன் எதுவும் செய்யவில்லை என்று நினைப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் விதி தானாகவே சூழ்நிலையை இவர்களுக்கு சாதகமாக மாற்றும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு கனவுகள் சாதாரண கனவுகள் அல்ல. சில கனவுகள் எச்சரிக்கையாகவும் சில கனவுகள் வழிகாட்டுதலாகவும் வரும். குறிப்பாக ஒரு கனவு மீண்டும் மீண்டும் வந்தால் அது வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒரு மாற்றத்தின் முன் அறிகுறி. மனதில் தோன்றும் இதை செய்ய வேண்டாம் அல்லது இதை இப்போதே செய்ய வேண்டும் என்ற உள்குரல் பெரும்பாலும் சரியாகவே இருக்கும். அந்த குரலை மதித்தால் பெரிய பிரச்சனைகள் தானாகவே தவிர்க்கப்படும். கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே சூத்திரம், எல்லோரையும் காப்பாற்ற முயலாதே, உன்னை புரிந்து கொள்வோரை மட்டும் அருகில் வைத்துக்கொள். எல்லோருக்காக ஓடி ஓடி சேர்ந்த பிறகே தங்களின் உண்மையான பாதையை உணர்வார்கள். சரியான மனிதர்கள், சரியான இடம், சரியான நேரம், இவை மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கை தானாகவே இசையாக ஓடும். கும்பம் ராசிக்காரர்கள் இறுதியில் அடையும் உயர்வு வெளிப்படையான வெற்றி மட்டும் அல்ல, அது மன அமைதி, உள் சுதந்திரம், நான் எனக்கான வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்ற நிறைவு. உலகம் இவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமலே போகலாம். ஆனால் உலகம் மாறும் போது அந்த மாற்றத்தின் விதை கும்ப ராசிக்காரர்களால்தான் விதைக்கப்பட்டிருக்கும். இதுவே இவர்களின் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய புகழ். அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயது கட்டத்திலும் தனித்தனி பாடங்களை கற்றுத்தரும். இளமை பருவத்தில் சிந்தனை வேகம் அதிகம், ஆனால் நிலைத்தன்மை குறைவு. நடுப்பருவத்தில் அனுபவம் கூடி சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் தெளிவு வரும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நான் யார், என்ன செய்ய வந்தேன் என்ற உண்மை தெளிவாக புரியும். அப்போதுதான் உண்மையான உயர்வு தொடங்கும். அந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் பின்வரும் பல ஆண்டுகளுக்கு வாழ்க்கையை சீராக அமைக்கும். கும்பராசிக்காரர்கள் அதிகமாக நம்புவதால் சில நேரங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கலாம். எல்லோரையும் தங்களின் அளவுகோலால் அளவிடுவது, தேவையில்லாமல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது, நான் பார்த்து கொள்கிறேன் என்று எல்லாவற்றையும் தங்கள் மீதே சுமத்துவது, இவை மெதுவாக சோர்வை உருவாக்கும். எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முயன்றால் இறுதியில் தங்களுக்கு எதுவும் மிச்சமெடுக்காது. சரியான எல்லைகளை அமைத்தால் வாழ்க்கை மீண்டும் சீராகும். கும்பராசிக்காரர்களுக்கு தினசரி வாழ்க்கையில் சிறிய முழக்கங்கள், ஒழுக்கங்கள் பெரிய மாற்றங்களை தரும். நாள் தொடக்கத்தில் சில நிமிடங்கள் மௌனம், நாளின் முக்கிய வேலைகளை முன்னதாக எழுதி கொள்வது, தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது, இவை மனதை தெளிவாக்கும். தினமும் குறைந்தது ஒரு நல்ல செயலை யாருக்கும் தெரியாமல் செய்வது இவர்களின் அதிர்ஷ்டத்தை, ஓட்டத்தை வேகப்படுத்தும். எளிய வாழ்க்கை முறையே இவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி. கும்பராசிக்காரர்கள் அனைவருடனும் பழகக்கூடியவர்கள், ஆனால் எல்லோரும் அவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. சுதந்திரத்தை மதிப்பவர்கள், கருத்து வேறுபாடு இருந்தாலும் மரியாதை காக்கும் மனிதர்கள் இவர்களே. உண்மையான துணை, பொறாமை, கட்டுப்பாடு, தேவையற்ற விமர்சனம் அதிகம் உள்ளவர்களை மெதுவாக விளக்கினால் வாழ்க்கை தானாகவே இலகுவாகும். சரியான மனிதர்கள் சேர்ந்ததும் முன்னேற்றம் வேகமாகும். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரே பழக்கம் தொடர்ச்சியான கற்றல். புத்தகம், அனுபவம், மனிதர்கள் எதிலிருந்தும் கற்றுக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை ஒருபோதும் சலிப்பாக மாறாது. என்று கற்ற உண்டு சில ஆண்டுகளுக்கு பின் பெரிய வாய்ப்பாக மாறும். கற்றலை நிறுத்தாதவர்களுக்கு விதி எப்போதும் ஒரு கதவை திறந்தே வைத்திருக்கும். கும்ப ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது தனித்துவமாக வாழவும் பிறருக்கும் பாதை காட்டவும். இவர்களின் வாழ்க்கை சிலருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் காலம் கடந்த பிறகு அந்த வாழ்க்கையின்
அர்த்தம் வெளிப்படும். மெதுவாக வந்த வெற்றி, ஆழமாக நிலைக்கும் புகழ், மனநிறைவு, இதுவே கும்ப ராசிக்காரர்களின் உண்மையான பரிசு. மேலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய யாகங்கள் தேவையில்லை. சிறிய தினசரி ஒழுக்கங்களே அவர்களை உயர்த்தும். காலை எழுந்ததும் சில நிமிடங்கள் அமைதியாக சுவாசத்தை கவனிப்பது மனதை ஒரே கோட்டில் நிறுத்தும். இன்று நான் உண்மையாக இருப்பேன் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் விதைத்தாலே நாள் முழுவதும் சூழ்நிலைகள் சாதகமாக மாறத் தொடங்கும். வாரத்தின் ஒரு நாள் தேவையில்லாத பேச்சுக்களை முழுமையாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடித்தால் மனசக்தி பல மடங்கு அதிகரிக்கும். இதுவே கும்ப ராசிக்காரர்களின் ரகசிய மந்திரம். கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிறிய செயல்களே பெரிய வெற்றிகளை இழுத்து வரும். பழைய பொருட்களை தேவையில்லாமல் சேமித்து வைக்காமல் விடுவிடுவது, மனதிற்கு பிடிக்காத வேலைகளை தைரியமாக மறுப்பது, ஒரு நாளில் குறைந்தது புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது, இவை அனைத்தும் அதிர்ஷ்டத்தை இயக்கும் சுவிட்சுகள். குறிப்பாக யாருக்கும் தெரியாமல் செய்யப்படும் நல்ல செயல் எதிர்பாராத நேரத்தில் பெரிய உதவியாக திரும்பி வரும். கும்பராசிக்காரர்கள் பலமுறை வாழ்க்கையில் இதை விட்டுவிடலாமா என்று நினைப்பார்கள். ஆனால் விட்டுவிட வேண்டியது பாதையல்ல, பயன்தான். அந்த பயத்தை ஒரு நாள் தைரியமாக விட்டு உள்ளுணர்வின் குரலை கேட்டு ஒரு முடிவு எடுத்தால் அதன் பிறகு நிகழ்வுகள் வேகமாக மாறும். அந்த மாற்றம் உடனடியாக தெரியாமல் போகலாம், ஆனால் சில மாதங்களில் வாழ்க்கை புதிய உயரத்தில் நிற்கும். இதுவே கும்ப ராசிக்காரர்களின் விதி திருப்பும் தருணம். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் விளக்க முடியாத அமைதிகளை அனுபவிப்பார்கள். அந்த அமைதி வெளிப்புற சூழ்நிலையால் வராது, அது உள்ளிருந்து எழும். அந்த நேரத்தில் உலக விஷயங்கள் முக்கியமற்றதாக தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தை பற்றிய புரிதல் ஆழமாகும். சிலருக்கு இது தியானம் மூலம், சிலருக்கு துன்பம் மூலம், சிலருக்கு சேவை மூலம் கிடைக்கும். ஆனால் ஒருமுறை அந்த விழிப்பு வந்துவிட்டால் வாழ்க்கையை பழைய கண்களால் பார்க்க முடியாது. கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு புதிர் போல. ஒவ்வொரு அனுபவமும் தனித்தனி துண்டு. ஆரம்பத்தில் அது குழப்பமாக தோன்றினாலும் கடைசியில் அனைத்தும் சரியான இடத்தில் பொருந்தும். அப்போதுதான் புரியும், தாமதங்கள், வழிகள், தனிமைகள் அனைத்தும் ஒரு பெரிய இடத்தை உருவாக்கத்தான் வந்தன என்று. அந்த உணர்வே வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது சத்தமாக ஜெயிக்க அல்ல, அமைதியாக மாற்றம் செய்ய. அவர்கள் நடந்ததை பின்னால் அல்லது தாங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். பெயர் பேசப்படலாம் அல்லது பேசப்படாமலும் போகலாம், ஆனால் அவர்களின் தாக்கம் காலத்தை கடந்து நிற்கும். இதுவே கும்பம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி, உண்மையான ராஜயோகம். மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்கள் சத்தமாக பேசும் தலைவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் இல்லாமல் ஒரு பெரிய மாற்றமே நடக்காது. கூட்டத்தில் முன்னால் நிற்காவிட்டாலும் முடிவெடுக்கும் இடத்தில் இவர்களின் சிந்தனைதான் அடித்தளம். அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பது, சரியான தருணத்தில் சரியான ஒரு வாக்கியம் பேசுவது, இதுவே இவர்களின் தலைமை தன்மை. பிறர் உணர்ச்சியில் சிக்கிக்கொள்ளும் நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் தெளிவாக யோசித்து நீண்ட காலத்திற்கு பயனுள்ள முடிவுகளை எடுப்பார்கள். பல கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் என்று கேட்கும் தருணங்கள் வரும். அந்த துன்பங்கள் இவர்களை உடைக்க வரவில்லை, செதுக்க வருகிறவை. ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு தனிமைகளையும், ஒவ்வொரு தாமதமும் ஒரு மறைமுக பயிற்சி. அந்த பரீட்சையை முடித்த பிறகு வாழ்க்கை இவர்களுக்கு பெரிய பொறுப்புகளையும் உயர்ந்த நிலைகளையும் அளிக்கும். துன்பத்தை புரிந்து கொண்டால் பிறரின் துன்பத்தையும் புரிந்து கொள்வார்கள். இதுவே இவர்களின் மனித நேய சக்தி. கும்பராசிக்காரர்கள் மனதில் காயங்களை நீண்ட நாட்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் சில காயங்கள் ஆழமாக இருப்பதால் அவை அமைதியாக உறங்கி கொண்டிருக்கும். ஒரு நாள் அந்த காயங்களை மன்னித்து விட்டால் மனம் இலகுவாகும், வாழ்க்கை வேகமாகும். மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல, தங்களின் மன சுதந்திரத்திற்காக. அந்த மனசுத்தியே கும்பராசிக்காரர்களின் உண்மையான ஆன்மீக உயர்வு. கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை இளமையில் சவால்களால் நிறைந்திருந்தாலும் வயது கூட கூட அதன் இனிமை வெளிப்படும். பொருளாதார நிலைத்தன்மை, உறவுகளில் தெளிவு, மன அமைதி, இவை மூன்றும் ஒன்றாக சேரும் காலம் வரும். அந்த நேரத்தில் நான் கடந்து வந்த பாதை சரியானதே என்ற அமைதி மனதில் நிலைக்கும். பிறர் ஆலோசனை கேட்கும் நிலைக்கு வருவது இவர்களின் வாழ்க்கையின் அழகான அடையாளம். 12 ராசிகளிலும் கும்பராசி தனித்துவமாக திகழ்வதற்கு காரணம் இவர்களின் சிந்தனை தனக்காக அல்ல, சமூகத்திற்காக இயங்குவது. மற்ற ராசிகள் தனிப்பட்ட வெற்றியை நோக்கி ஓடும் போது கும்பராசிக்காரர்கள் இந்த வெற்றி யாருக்கு பயன் என்று கேட்பார்கள். அந்த கேள்வியே இவர்களை உயர்த்தும். காலம் கடந்த பிறகும் கும்பராசிக்காரர்களின் செயல்கள் நினைவில் நிற்கும். கும்பராசிக்காரர்கள் மெதுவாக உயர்வார்கள், ஆனால் அந்த உயர்வு ஆழமாக வேரூன்றும். தனிமை, தாமதம், சோதனை, இவையெல்லாம் இறுதியில் ஞானமாக மாறும். உலகம் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் காலம் இவர்களை நியாயமாக மதிப்பிடும். மன நிறைவு, உள் சுதந்திரம், பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை, இதுவே கும்பராசிக்காரர்களின் இறுதி வெற்றி. அதாவது கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ அல்ல, விதியை சற்று மாற்றி எழுதுவதற்காக பிறந்தவர்கள். இவர்களின் ராஜயோகம் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்வதற்கானது மட்டுமல்ல, சிந்தனையால், கருத்தால், மனித நேயத்தால் உலகத்தை ஆளும் ராஜயோகம். வாழ்க்கையின் ஆரம்ப பகுதிகளில் தாமதம், குழப்பம், தனிமை இருந்தாலும் அது எல்லாம் இவர்களை ஒரு பெரிய பொறுப்பாக தயார் செய்யும் பயிற்சியே. காலம் வந்ததும் இவர்களின் ஒரு முடிவு, ஒரு சொல், ஒரு செயல் பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும்.
கும்பம் ராசிக்காரர்கள் உடனடி புகழை நாட மாட்டார்கள். ஆனால் காலம் கடந்த பிறகு பேசப்படும் அடையாளத்தை உருவாக்குவார்கள். இவர்களின் பெயர் பலருக்கு உடனடியாக தெரியாமல் போகலாம். ஆனால் அவர்கள் உருவாக்கிய மாற்றம் மட்டும் மறையாது. ஒருவர் தன் வாழ்க்கையில் எடுத்த ஒரு நல்ல முடிவுக்கு பின்னால் ஒரு கும்ப ராசிக்காரனின் ஆலோசனை இருந்திருக்கும். இதுவே இவர்களின் மிகப்பெரிய வெற்றி. சத்தமில்லாமல் உலகத்தை மாற்றுவது. கும்ப ராசிக்காரர்கள் காதலில் ஆழமானவர்கள். ஆனால் அந்த ஆழத்தை வார்த்தைகளால் அளவிட முடியாது. இவர்களுக்கு உறவு என்பது சுவாசம் போல இயற்கையாக இருக்க வேண்டும். புரிதல், மரியாதை, சுதந்திரம், இந்த மூன்றும் சேர்ந்தால் அவர்கள் முழுமையாக மலர்வார்கள். வாழ்க்கை துணை நண்பனாகவும் பயண தோழனாகவும் மாறும் போது கும்ப ராசிக்காரர்களின் மனம் முழு நிறைவை அடையும். அந்த நிறைவு அவர்களை இன்னும் நல்ல மனிதராக மாற்றும். வாழ்க்கை கும்பராசிக்காரர்களை அடிக்கடி சோதித்தாலும் அந்த சோதனைகள் அவர்களை உடைக்காது. உயர்த்தும் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு விளக்கம். அந்த அனுபவங்களால் அவர்கள் பிறரின் வழியை உணரும் ஞானிகளாக மாறுவார்கள். எனக்கு நடந்தது உனக்கும் நடந்தாதிருக்க நான் இருக்கிறேன் என்ற மனநிலை, இதுவே கும்பராசிக்காரர்களின் மனிதநேய உச்சம். பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியே. ஆனால் கும்பராசிக்காரர்கள் இறுதியில் அடையும் பரிசு வேறு. மன சுதந்திரம், யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத நிலை, யாரிடமும் அஞ்ச வேண்டாத அமைதி, தன்னிடம் தானே உண்மையாக இருக்க முடியும் அந்த உள் விடுதலை. அந்த நிலையை அடைந்த போது வாழ்க்கை முழுமையானதாக மாறும். நீங்கள் மாறும் போது உலகமே மாறும். இந்த ஒரே சூத்திரம்தான் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதையும் வழிநடத்தும் ரகசியம். பிறரை மாற்ற முயலாமல் தங்களை உயர்த்தி கொண்டால் உலகம் தானாகவே அவர்களை பின்தொடரும். மேலும் கும்பராசிக்காரர்கள் சத்தமாக ஜெயிக்க மாட்டார்கள். ஆனால் அமைதியாக வரலாறு எழுதுவார்கள். அவர்கள் நடந்து சென்ற பாதையில் பலர் தங்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்குவார்கள். இதுவே அவர்களின் புகழ், இதுவே அவர்களின் ராஜயோகம், இதுவே அவர்களின் நிரந்தர வெற்றி. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.